ஆதவர்ஜுன போட்ட அந்த ட்வீட்டும் இவரோட பேச வச்சுன்னு தான் சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படின்னு. இதுல மத்த கட்சியும் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. கிழிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சத்தி வச்சு குத்தி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றது. அந்த ரிசல்ட் என்ன? அந்த ரிசல்ட் தான் இவங்க வந்து ஒரே ஓவர் நைட்ல அது 6 மணிக்கு மேல அது பண்ணக்கூடாது. அவ்வளவு அவசரமா ஏன் பண்ணீங்கன்றதுதான். கடவுள்கிட்ட நான் பேசினேன். கடவுள் எனக்கு சொன்னாரு. கடவுள் தெரியப்படுத்திட்டார். இந்த கடவுள் தெரியப்படுத்திட்டாருங்கிற ஒரு வார்த்தையை பேசுறவனுங்க எந்த தவறையுமே தான் மேல ஏத்துக்காத மனப்போக்குவத்துல இருக்கிறவங்க வீட்டுல வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா? வாங்க எங்க வீட்டு விருந்து வந்து சாவுங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா? இவங்க டிவிக்கே ஒவ்வொரு வீட்ல கூப்பிட்டாங்களா? கிடையாது. இல்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன், சைடு மிரர்ல பார்ப்பேன், அவ்வளோ பேர் வண்டி பக்கத்துல கூடவே வர்றாங்களே அப்படின்னா என் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு தலைவன் மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு டெரரிஸ்டா இல்லாதவன் அதெல்லாம் சொல்லுவானு சொல்ல மாட்டானா? இதே அஜித்னா அந்த ஆள் வச்சு சொல்லியிருப்போம். அந்த ஆள் அப்படிப்பட்டவன். ரசிகர்களை என்ன ஆசைக்கு இணங்க வைக்க கூடாதுங்கிற அதனால சொல்லியிருக்க வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? சுயநலத்துக்காக உபயோகிக்க மாட்டேன், என்னோட சுயநலத்துக்காக உபயோகிக்க மாட்டேன் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? அஜித். அது ஏன் விஜய்க்கு அந்த அறிவு இல்லையா? அப்ப விஜயோட மனநிலை என்ன? அஜித்தோட ரசிகர்கள் இதை விட கொடூரமானவர்கள் இருக்கிறது மாதிரி நமக்கு பண்படுறாங்க. ஆனா அவனுங்கள்ட்ட வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னா தான் அவனுங்க வேற லெவல்ல காட்டுவானுங்க. அது வரைக்கும் அவனுங்க மாதிரி ஒரு நல்ல பிள்ளைங்க பார்க்கவே முடியாது. இவனுங்க என்ன சேவை செய்யறது, இது பண்றது? அஜித்தோட ரசிகர்கள் இருக்கானுங்களே இவ்வளவு, அதாவது இந்த மாதிரி ரொம்ப, அதாவது அவனுங்கள தான் சொல்றேன். நீங்க அஜித்தோட ரசிகர்கள்